ஓம் நமச்சிவாய. வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அவசியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வீட்டில் அந்த சிவனை மனப்பூர்வமாக நேசிக்கிறவங்க நம்ம கூடவே வச்சுக்கணும், நம்மளோட ஐயனா, நம்முடைய குருவா, நம்முடைய உடன்பிறப்பா, இந்த மாதிரி எத்தனையோ ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பற்றில் அவரை நேசிப்பாங்க. அவங்கெல்லாம் வீட்டிலே வச்சு தினமும் அதிகாலை நேரத்தில் அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போவெல்லாம் அவரை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிபாடு நினைப்பாங்க. அந்த மாதிரி வைக்க நினைக்கிறவங்க, வழிபாடு பண்ண நினைக்கிறவங்க என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த சிவலிங்கம் வைத்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு உச்சபட்ச கடவுள் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த வடிவத்தில், எந்த அளவில், ஒரு பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி சிறுசாவோ, அல்லது நமக்கு இடம் இருந்தால் ஒரு அளவாக ஒரு அரை அடி, ஒரு அடி, அந்த மாதிரி எந்த அளவில் வைக்கிறோமோ, நினச்சி விருப்பப்படுறோமோ, அதை நம்ம முழுமையாக என்றைக்கு நம்ம வச்சு வழிபட ஆரம்பிக்கிறோம் அதை தொடர்ந்து கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்கணும். நான் ஏற்கனவே முதல் வீடியோவில் சொன்னது போல், நீங்கள் தினந்தோறும் பூஜை பண்ண முடியுமா, அல்லது வாரத்துக்கு ஒருக்கா பூஜை பண்ண முடியுமா, அல்லது அமாவாசை பூஜை பண்ண முடியுமா, பௌர்ணமி, அந்த மாதிரி உங்களால் எப்போ முடியுமோ அதை தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வரணும். உங்களுடைய தவிர்க்க முடியாத காரணங்கள்னால பண்ணாமல் இருக்கலாமே தவிர, ஒரு அலட்சியப்படுத்தியோ அல்லது ஏதாவது ஒரு தவறுதலாக ஏதாவது நடந்தால் கூட, நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், சிவலிங்கம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது சில சோதனைகளை கொடுப்பார். சோதனைனா பரிசோதனை அப்படி தான் நினைக்கணும். நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் நடக்கும். அதுக்காக மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த சிவனை வழிபடுறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு தடங்கள் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லது நீ சரியான பூஜை பண்ணலையா அதனால் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்மளை இயக்கிறது, இந்த பஞ்சபூதங்கள் இயக்கிறது எல்லாமே சிவபெருமான் அப்படிங்கிறதுனால, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை அவர் மேலே பாரமாக போட்டுட்டு, அவரின்றி எந்த அணுவும் அசையாது அப்படிங்கிறதுனால, எது நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் சரி சரி அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட எது வாக்குவாதம் பண்ணாமல் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதோடு நிறுத்திக்கணும். நீங்கள் உள் மனசில் ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம என்ன செஞ்சால் என்ன தப்பு பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் உள் மனசுக்குள்ளே உங்களுக்கே தெரியும். இது சாதாரணமாக நடந்ததா, அல்லது நம்ம ஏதாவது தவறு பண்ணோமா, அதனால் நடந்ததா அப்படின்னு பார்த்துக்கணும். அதே இது சொல்கிறேன், நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் உங்களால் உங்கள் சூழ்நிலை பண்ண முடியாத சூழ்நிலை, அபிஷேகமே பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அது எந்த குற்றமும் ஆகாது. நீங்கள் பூஜையே பண்ணாமே இருந்தாலும் கூட எந்த குற்றமும் ஆகாது. ஒரு தெய்வம் கூட போட்டு வச்சுக்கலாம். உங்களால் முடியல யாரோ ஒருத்தர் கூட வச்சு பூஜை பண்ண சொல்லலாம். ஆனால் அது நான் ஏற்கனவே சொன்னது போல் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு சுத்தப்படுத்தி வைக்கணும் எல்லாமே. நீங்கள் எந்த அளவில் சிவனை வச்சுருக்கீங்களோ, சிவலிங்கத்தை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்கிறது பொருந்து. இதே பக்கத்தில் ஒரு ரூம் மாதிரி தனியாக ஒரு செட்டு மாதிரி பீடம் மாதிரி அமைச்சு அதில் வச்சுக்கிறதா இருந்தால், நான் ஏற்கனவே சொன்னது போல் 10 நாள் அல்லது அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாள்களில் ஒரு அபிஷேகம் பண்ணி தனியாக பூசாரி போட வேண்டியதில் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் பண்ணாங்கன்னா அது ஆண்டவன் ஏற்றுக்குவார், சிவபெருமான் ஏற்றுக்குவார். யாரோ 2 பேர்த்துக்கு கூப்பிட்டு உங்களால் என்ன பிரசாதம் கொடுக்க முடியுமோ அதை 4 பேர்த்துக்கு ஒரு தர்ம சிந்தனையில் கொடுக்கணும். அப்படி பண்ணிட்டு வரும்போது தான் அவர் உள்ளம் குளிர்வார். அதுதான் நல்லது, சிறந்தது. நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் நம்மளால் மற்ற உயிர்களுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறதான் சிவனே எதிர்பார்ப்பார். நீங்கள் அவரை பூஜையே பண்ணலைன்னா கூட, பண்ணாமே இருந்தாலும் கூட உங்களால் மற்ற உயிர்களுக்கு எதாவது நல்லது நடக்குதா, என்ன தர்ம சிந்தனையில் இருக்காங்களா அப்படிங்கிறதான் அவர் எதிர்பார்க்கக்கூடியது. அதனால் நீங்கள் பூஜை பண்ணுறப்போ இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறோம், நான் ஏற்கனவே சொன்னது போல் பரிசோதனைகள் நடக்கும், சோதனைகள் நடக்கும், எது வேணாலும் நடக்கும், நல்லதும் கெட்டதும் நடக்கும். அப்படிலாம் நம்ம எல்லாம் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து நம்மளால் பூஜை பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம தயாராகிக்கணும். இன்னொன்று நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அந்த ஒரு சிவனை வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும்னு நினச்சி அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இன்னும் சிறந்த ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை தான். அதனால் தாராளமாக நீங்கள் செய்யலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சிவபெருமான்ட்டு உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு உண்மையாக இருப்பார். நீங்கள் 10 அடி, உதாரணத்துக்கு சொல்கிறேன்,
ஒரு 10 அடி மலை ஏறணும், மலை ஏறி கடவுளை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அவர் 100 அடி இறங்கி வருவார். அதுதான் சிவன்கிட்ட இருக்கிறது. அதனால் நீங்கள் முழு மனசாக இறங்குங்க. அது எந்த இதுவும் பயக்க தேவையில்லை. யாரும் தவறாக சொல்லுவாங்க எதுவும் நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி சிவனை வச்சு வழிபட்டால் கஷ்டம் வரும், சன்னியாசியாக போயிடுவாங்க, குடும்பத்தில் சண்டை வரும், மனைவி கணவன் பிரிஞ்சிருவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஏன்னா யாருமே அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு 10 பேர் கடவுள் சிவனை வழிபட்டு அதன் குடும்பத்தில் பிரிஞ்சு அப்படி இருந்திருந்தால் சொல்லலாம். அவங்க அந்த வழிபாட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்கிற செயல்புற கெட்ட சிந்தனையாக இருக்கும். கடவுள் அனைத்து உயிர்களையும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறத படைச்சிருக்காரு. என்னை வழிபடு சன்னியாசியாக போயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது. நீங்கள் வழிபடுங்க, நீங்கள் சிவனை வச்சு வழிபடுங்க. உங்களுக்கே தெரியும், மன நிறைவாக இருப்பீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் விலகிறதே உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய ஒரு சோதனை வந்தாலும் உங்களுக்கு கூட ஒரு பக்க பலமாக ஒரு தாய் தந்தை கூட உடன்பிறப்பு இருக்காங்களோ அதை விட ஒரு பலமாக நமக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பவர் நம்ம உள் மனசில் இருக்கிறத நம்ம உணர முடியும். அது தைரியமாக பண்ணலாம். எந்த ஒரு யோசனையும் பண்ணக்கூடாது. வைக்கலாமா, பண்ணலாமா, அது தவறாக போயிடுமா, அல்லது நம்ம குடும்பத்தில் கஷ்டம் வருமா, நிறையா சொல்லுவாங்க, கேட்கக்கூடாது. அதே போல் நீங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் மற்றவங்க சொன்னது பொருந்தி வர மாதிரியே இருக்கும். இது பண்ணல அதனால தான் அப்படி பிடிப்பாங்க. அதனால் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அது சம்மந்தமே இல்லை. நான் இப்போ சொன்னது போல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போய்க்கணும். அது மாதிரி பூஜைகளும் அப்படி தான். நீங்கள் ஒரு நாள் பண்ணாலும் சரி, 10 நாள் பண்ணாலும் சரி, உங்களால் இருக்கிறத பண்ணுங்கள். கடைசிக்கு ஒன்றும் பண்ண முடியலையா, ஒரு தீபமாவது போட்டு ஒரு பத்தி சுடமாவது போட்டு வைங்க. தீபங்கிறது ஒரு 5 தீபம் போடுறது சிறந்தது. 5 தீபம் போட முடியலன்னா ஒரு தீபமாவது ஏற்றிட்டு வாங்க. ஆனால் தினந்தோறும் தீபம் ஏற்றுறது மிக மிக அவசியம்தான். நீங்கள் அபிஷேகம் பண்ணி தினம் புது ட்ரெஸ்ஸு மாற்றி பூ மாலை அது மாதிரி போட்டு அபிஷேகம் பண்ண முடியலனாலும் கூட தினந்தோறும் விளக்கு ஏற்றுறது ரொம்ப அவசியம். விளக்கு எல்லாமே இருக்கக்கூடாது, அது ரொம்ப அவசியம். அதை பண்ண முடியுமான்னு பார்த்துங்க. ஒருவேளை உங்களால் பண்ண முடியல அப்படிங்கிற காலகட்டத்தில் மற்ற யாரையாவது வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி சிவனுக்கு இந்த பிரதோஷத்தில் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு பிரதோஷ சிவராத்திரிலாம் அவசியம் பண்ணணுமா அப்படின்லாம் இருக்கும். அப்படி உங்களால் பண்ண முடிஞ்சால் அந்த நாளில் பண்ணுங்கள். பண்ண முடியல ஏதாவது ஒரு தடங்களாச்சுன்னா விட்டுருங்க. உங்களுக்கு நாள் வழிபாட்டுக்காக பிரதோஷ சிவராத்திரி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த நாள்களில் முடிஞ்ச அளவுக்கு நேரம் ஒதுக்கி பாருங்கள். அந்த நாள்களில் சிவனுக்காக ஒதுக்கி அந்த நாளை பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களால் முடியல, ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தில் பண்ண முடியலன்னா நீங்கள் மற்ற நாள் பண்ணுங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உலகமே அந்த சிவராத்திரி பிரதோஷம் அப்படிங்கிற நாளில் வழிபாட்டு வர்றதுனால அந்த நாளில் பண்ணுறது தான் மிக சிறந்த இதாக இருக்கும். தாராளமாக நீங்கள் பண்ணலாம். எந்த ஒரு யோசனையும் பண்ண வேண்டாம். அதே போல் நீங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சு சிவனை வச்சு பூஜை ரூமில் சிறுசாக வச்சு வழிபடுறோம் அப்படின்னா அதுக்குமே ஒரு சிவன் கோயிலில் ஒரு பூ வச்சு கேட்டுக்குங்க. உங்கள் மனசார நேர்ந்துக்குங்க. பக்கத்தில் ஒரு 1/2 அடி 1 அடி 2 அடி இந்த மாதிரி சிவன்லிங்கம் பக்கத்தில் வச்சு ஒரு பீடம் மாதிரி அமைச்சு ஒரு கோயில் மாதிரி வச்சு வழிபடுறனாலும் சிவன்கிட்ட அனுமதி வாங்கிக்கிங்க. ஏன்னா அவர் அமர்ற இடம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், யாருக்காவது வீடு கட்டணும்னு நினச்சி நம்மளுக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ வீடு கட்டணும்னு நினச்சாலே அந்த வீடே கட்டுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கும். அந்த வீடு கட்டி முடிப்பனாலே நமக்கு தெரியாது. அதுபோல் அப்படி இருக்கும்போது ஒரு சிவன் நம்ம இடத்துல குடியிருக்காரு, நம்ம வச்சு வழிபடணும் அப்படின்னா அது ஒரு பிரம்மாண்டமான சக்தி. அப்படிங்கும்போது நம்மளை தேடி வர்றதுக்கான நம்ம தகுதியாக இருக்கணும். அந்த சிவனை வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும்னாலே நிறைய சோதனை கொடுப்பார். அந்த ப்ராசஸ் நடந்து நம்ம ஒரு சிவனை வச்சு வழிபடுறதுக்கே நிறைய சோதனையை கொடுப்பார். அதெல்லாமே நீங்கள் சிவன் மேலே பார்த்தப்பட்டு முழுசாக அந்த வாழ்க்கை சிவனுக்காக அர்ப்பணிக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொன்னால் உண்மையாக அர்ப்பணிக்கணும். ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ப்பணிப்பாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் உண்மையாக உங்களுக்கு எப்போவுமே எந்த காலகட்டத்திலையும் கூட இருப்பார். அதுதான் ஒரே பதில். நீங்கள் நம்ம சிவனை வச்சு வழிபட்டால் நம்ம அது கிடைக்கும் இது கிடைக்கும் அது மாதிரி எதுவுமே எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதுபோல் வெளியே தோற்றத்துக்கு பக்கத்தில் கோயில் மாதிரி வைக்கிறீங்கனாலும் கூட வெளியில் எந்த ஒரு விளம்பரம் ஆடம் அப்படி எதுவும் காமிச்சிக்காமல் உங்களவுக்கு உண்மையான அன்பு கடவுள் மேலே மட்டும் சிவன் மேலே மட்டும் வைங்க. நல்லா தான் இருக்கும். சிறந்த ஒரு நன்மை தான் கிடைக்கும். வேறு எந்த தயங்கம் வேணாம். திரும்பவும் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவில் வைக்கணும் அப்படிங்கிறது அதுதான். இப்போ உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது. பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு நீங்கள் சிறுசாக கூட வச்சுக்கலாம். அதே போல் இந்த பால் அபிஷேகம் அப்போ எல்லாமே பிரதோஷ நாளில் பண்ணுங்கள், அமாவாசை நாளில் பண்ணுங்கள், பௌர்ணமி நாள் பண்ணுங்கள். எல்லா நாளும் பிரதோஷ நாளில் தொடர்ந்து பண்ண முடியலனா
குறைஞ்சது பிரதோஷ நாள் பண்ணணும். பிரதோஷ நாள் மற்ற எக்ஸ்ட்ரா எந்த நாள் பண்ணலாம்னா அமாவாசை நாள், பௌர்ணமி நாள் பண்ணலாம். கூட வந்து கார்த்திகை நாள் இந்த மாதிரி பண்ணலாம். சிறந்த பலனை கொடுக்கும். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாய. வணக்கம். ஓம் நமச்சிவாய. இப்போ இதை சொல்ல மறந்துட்டேன். வந்து சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வர சிவன் திருக்கோயிலேருந்து பேசுகிறேன். இந்த கோயிலில் வந்து 48 சிவலிங்கம் அமைக்கிறதுக்காக 122 நீளத்தில் பீடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. அதனால் உங்களுக்கு ஏதாவது கோயிலுக்கு பொருளோ ஏதாவது வாங்கி கொடுக்க விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் பதிவிட்டிருக்கிறேன். எனக்கு அதிகமாக வீடியோ பேசி பழக்கம் இல்லாதனால எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. என்னென்ன நிறைய சிந்தனைகள் இருந்தாலும் கூட வரல. எனக்கு என்ன சிந்தனை கொடுக்குறாரோ அதை பேசுகிறேன். ஏதாவது பேச்சில் வந்து கூட குறைய இருந்தாலும் கருத்து பதிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் கேளுங்க. அந்த சந்தேகத்தை கமெண்ட்டை பொறுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய.